சாரா கை மூடி விடு, வாழ்த்தி விடுறோம், மூடி மூட மாட்டல. இப்ப பாருங்க, இப்ப நான் வெளியே உட்காந்து பாக்குறேன். நானு அந்த உங்க தொலைக்காட்சி தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு 5-6 சம்பவங்கள் போகுது. தூத்துக்குடியில ஏதோ போகுது, இங்க சாயப்பட்ட கழிவு போகுது. எல்லாத்துக்குமே பாருங்க அந்த போதையில் லாரி ஏற்றி விட்டார். நீ கொடுத்த 9 பேர்ல தம்பி திருநாவாசலாம் காட்டுறீங்க, பெருசெல்லாம் போட்டு கிழிக்கிறீங்க. ரைட்டு, ஒத்துக்கிட்டேன். அந்த பையன் பொல்லா ஜெயராம எங்க? இதை யாரு கேப்பா? இதுக்கு ஆளுங்கட்சி கிட்ட பதில் இருக்கா? இல்ல ஆண்டு முடிஞ்ச கட்சி பதில் இருக்கா? தங்கச்சி ரொம்ப சிம்பிள் தங்கச்சி. நாம ஏன் திராவிட கட்சின்னு சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு இப்போ கலவர பூமி ஆயிடுச்சு. கலவர மண்ணல் விக்கிறான், மலையை வெட்டி விக்கிறான். என்ன கொடுமையா கொடுமை. சரிங்க சார், இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லுங்க. கல்லூரிக்கு ஃபுல்லா கஞ்சா பழக்கம் இருக்கா இல்லையா? மறுப்பீங்களா? எல்லா கல்லும் கஞ்சா பழக்கம் இருந்துச்சு. அப்ப காவல்துறை கட்டுப்பாட்டுல இல்ல. இப்பதான் புரிஞ்சுக்கிறோம். சாமி நல்லது செஞ்சா அவனை கொண்டாடுவோம். அண்ணன் தெளிவா சொல்றாங்க, வருகின்ற 26 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய கூட்டணி அமைக்கும். அது எந்த அரசியல் கட்சியோடும் கிடையாது. தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் கூட்டணி கிடையாது. அப்ப தேசிய கட்சி எது? காங்கிரஸ், பிஜேபி. திராவிட கட்சி அதிமுக. இந்த 4 பிக்காலி பேர் கூட நான் தமிழ் இல்லைன்னு விஷயம் உங்களுக்கு தெரியா தெளிவா சொல்ற பாருங்க. இந்த 4 கட்சியோடுமே நாம் தமிழ் கட்சி கூட்டணி கிடையாது, கிடையாது, கிடையாது. அப்ப யார் கூட கூட்டணி? எங்களுக்கான எதிரியை நீங்க நினைக்கிறீங்க மாதிரி கிடையாது ஐயா. எங்களுக்கான எதிரி நாங்க தான் தேர்வு பண்றோம். சும்மா நீலாம் அப்படியா? போப்பா, லிஸ்ட்ல உன் பேர் இல்ல, நீ என்ன விமர்சனம் பண்ண? போப்பா, ஓரம் போப்பா. நாங்க உங்களை உதிரி கட்சிகளை வீட்டு அந்த பிள்ளைங்க இல்ல. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியிலிருந்து தம்பி முருகேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். என்ன சார், இல்ல மீண்டும் மீண்டும் உங்க சேனல் அழைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. திரும்பவும் இன்னைக்கு அழைச்ச உடனே ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டேன் நான். சரி, தங்கச்சி ஏதோ முக்கியமான செய்தி தான் கூப்பிடுது கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான செய்தி தான். ரொம்பவே விறுவிறுப்பா அரசியல் வட்டாரங்கள்லயே ரொம்பவே விறுவிறுப்பா பேசிக்கிட்டு இருக்க ஒரு செய்தி தான். சொல்லுப்பா. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்தாள் நாள் இப்போ முடிஞ்சது. அதற்கு சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. அவர் செய்த சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 விஷயத்த குறிப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிச்சதெல்லாம் இங்க பிரச்சனையே இல்ல. அவர் செய்த சாதனைகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டதுதான் இப்ப ஒருவேளை அதிமுக பிஜேபியோட கூட்டணிக்கு சீமான் செல்றதுக்கு தயாராயிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் களத்துல பெரிதும் பேசப்படுது அப்படின்னே சொல்லலாம். இத பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? பார்வை சிரிப்பு தான் வருது, வேற என்ன பார்வை என்ன? இது நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா இல்லை. நீங்க அண்ணனை தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணா உங்களுக்கு தெரியும். அண்ணன் அரசியல் தலைவரா பார்ப்பதை விட ஒரு அண்ணனா பாருங்க. அவர் எல்லா தலைவருக்கும் வாழ்த்து சொல்லுவார். குறிப்பா பாருங்க, நம்ம தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுக்கே வாழ்த்து சொல்றவர். இது இன்னும் தெளிவாக சொன்னோம்னாக்க, இது ஒரு மனித மாண்பு. இது அண்ணன் கிட்ட நிறையவே இருக்குது. அது அரசியல் காலத்தில் வர பிரச்சனையை எப்படி எதிர்கொள்றோம், அது வேற. ஒரு மனித நேயமுள்ள ஒரு மனுஷன்னா அண்ணன் சீமா. அதனுடைய அடிப்படையில் தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி ஐயாவுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அதுல ஒன்றும் பெருசா அவர் எல்லாருக்கும் சொல்லுவாரு, அவரும் சொல்றாரு, அவ்வளவுதான். 10-11 தான், பெருசா ஒன்றும் இல்லை. இதுல குறிப்பா மக்கள் என்ன பாக்குறாங்கன்னாக்கா, அவர் செஞ்ச சாதனையை பத்தி அண்ணன் சொல்லி வாழ்த்திட்டாரு அப்படின்னு சொல்லி தான் இப்ப உங்களுடைய கேள்வியா எனக்கு புரியுது. எனக்கு உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா அதிகாரத்துக்கு வந்த ஒரு முதலமைச்சர் கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். அம்மா ஜெயலலிதா தான் சிஎம். அந்த அம்மாக்க முடியாம படுத்துட்டாங்க. அந்த இடைப்பட்ட அந்த கேப் இவங்க ஃபில் பண்ண வந்தவங்க தான். இவர் முதலமைச்சர் வேட்பாளராக வந்துடலாம். ஐயா எடப்பாடி பழனிசாமி சிஎம்மா இல்ல. 2வது இந்த ஒரு சமாச்சாரம் உண்டாக்க, அன்னைக்கு ஆண்டு இருந்த காலகட்டத்தில் அண்ணன் சீமான் போயிட்டு இந்த மக்கள் இப்ப சீமான் எனக்கு காசு கொடுங்க, எனக்கு அதை வாங்கி கொடுங்க கேட்கலையே. தஞ்சை சோழ மண்டலத்தை என்ன ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு வேலை மண்டலம் அமைச்சு கொடுங்க ஐயா, உங்க அதிகாரம் கொண்டு கேட்கிறாரு. அதை என்ன பண்றாரு? அங்க என்ன ஏன் தஞ்சையை கேட்கிறாரு அண்ணன்? அங்கதான் ஹைட்ரோ கார்பன் திட்டம் இருக்கு, மிக ஆபத்தான திட்டம் இருக்கு. அந்த மக்களை அழிக்க ஒரு திட்டம் அது. இது காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. அந்த டைம்ல ஐயா முதலமைச்சர் இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி. அப்ப அண்ணன் சீமானுடைய இந்த பேச்சை உள்வாங்கி கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு இந்த அண்ணன் எதை கேட்டாரோ அந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் அண்ணன் கேட்டாங்க. தஞ்சை மண்டலத்தை, சோழ மண்டலத்தை அதை அறிவிச்சார்ல.
அப்ப சொல்லணும் தங்கச்சி, ஏங்க நீங்க எதிர்கட்சியா இருங்க, ஆளுங்கட்சியா இருங்க, அது எங்களுக்கு பொருட்டே இல்லை. நீ அதிகாரத்தில் இருக்கும்போது நீ ஒரு நல்லது செஞ்சா கண்டிப்பா வாழ்த்துவோம். இப்ப திமுக வாழ்த்துவோமுங்க, நீ நல்லது செய். சாரா கை மூடி விடு, வாழ்த்தி விடுறோம். மூடி நீ மூட மாட்டல. இப்ப பாருங்க, இப்ப நான் வெளியே உட்காந்து பாக்குறேன். நான் அந்த உங்க தொலைக்காட்சி தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு 5-6 சம்பவங்கள் போகுது. தூத்துக்குடியில ஏதோ போகுது, இங்க சாயப்பட்ட கழிவு போகுது. எல்லாத்துக்குமே பாருங்க அந்த போதையில் லாரி ஏற்றி விட்டார். எல்லா தவறுக்கும் காரணம் இந்த போதை, மது போதை. இந்த மது போதையை மூடுவீங்களா? மூட மாட்டீங்க. அப்போ கோபம் உங்க மேல வருது. நீங்க ஆளும் போது ஒரு நல்ல விஷயத்தை நீங்க பேசுங்க, நல்ல விஷயம் செய்யுங்க. முதல்ல மக்கள் செய்யுங்க. சும்மா தெருக்கு தெரு கொடியை மட்டும் கட்டிட்டு படம் காட்டாதீங்க. நீ படம் தான் காட்டுறீங்க. இந்த 4 ஆண்டுல நீ புடுங்க நான் சொல்லுப்பா பாப்போம். 4 ஆண்டு ஆட்சி, ஐயோ நாரி போன காட்சி. திமுகவின் 4 ஆண்டு ஆட்சிங்க, நாரி போச்சு நாடு. நீ செஞ்ச ஒரு நல்ல செயலை சொல்லுங்க. இந்த மக்களுக்கு 4 ஆண்டுல செஞ்சது சொல்ல பார்ப்போம். பொள்ளாச்சி விஷயத்துல தீர்ப்பு காணுனது திமுக தானே? நான் கேட்டா கோச்சிக்க மாட்டீங்களா? கேட்கட்டுமா? பொள்ளாச்சி விவகாரத்தை கொண்டு வந்தவங்க எடப்பாடி பழனிசாமியும் இல்லை, இந்த நம்ம ஐயா ஸ்டாலின் கிடையாதுங்க. இன்னைக்கு அவர் பயங்கரமா கொண்டாடுறாரு. நான் தான் அது தீர்ப்பு பெற்றுக் கொடுத்தேன். தீர்ப்பை பெற்றுக் கொடுத்தேன். மகராசா பொள்ளாச்சி சேரம் பையங்க பதில் இருக்கா உங்கள்கிட்ட? ஏன் இல்ல? இன்னொரு செய்தி சொல்றேன். பொள்ளாச்சி விவகாரத்தில் தீர்ப்பளிக்கும் முன்பே 15 நாளுக்கு முன்பே அந்த நீதி அரசை மாற்ற வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன இருக்கு? மாத்துறீங்களா இல்லையா? எல்லாம் நாங்க பார்த்துட்டா இருக்கோம், மக்கள் பார்த்துட்டா இருக்காங்க. தரலாம் பேசல, மாத்துனீங்க. அந்த மாற்றும் போது சந்தேகம் வருது. இத்தனை ஆண்டு காலமா சார் மாத்தினாலும் கரெக்டான தீர்ப்பு வந்துருச்சுல, ஆயுள் தண்டனை அப்படின்னு வந்துட்டு இல்லையா? எங்க சரிதானே? நாங்க தீர்ப்பு கட்டி நிக்கலங்க. நீங்க சொல்லுங்க தீர்ப்பு கொடுத்தோம், தீர்ப்பு நாங்க கேட்டோம், நீதி கேட்டோம். நீதிக்கும் தீர்ப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. நீதி வழங்குறது, தீர்ப்பு வாங்குறது, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல. இதுல நீங்க நீதி கொடுக்க தங்கச்சி, தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம தெளிவாக ஒரே விஷயம், அந்த வழக்கில் தமிழ்நாடு பேசப்பட்டுச்சுங்க. பொள்ளாச்சி சேரம் பையன் எங்க இருக்காரு? நீங்க கொடுத்த 9 பேர்ல தம்பி திருநாவாசலாம் காட்டுறீங்க, பெருசெல்லாம் போட்டு கிழிக்கிறீங்க. ரைட்டு, ஒத்துக்கிட்டோம். அந்த பையன் பொள்ளாச்சி சேராம எங்க? இதை யாரு கேட்பா? இதுக்கு ஆளுங்கட்சி கிட்ட பதில் இருக்கா? இதுல ஆண்டு முடிஞ்ச கட்சி பதில் இருக்கா? தங்கச்சி ரொம்ப சிம்பிள் தங்கச்சி. நாம ஏன் திராவிட கட்சின்னு சொல்றோம் தெரியுமா உங்களுக்கு? திராவிட கட்சி என்பது ரெண்டுமே பாம்பு தான். எது? அப்ப அதிமுகவே பாம்பு தான் சொல்றீங்களா? அதுக்கு பேர் நல்ல பாம்பு, அது கடிக்காது, விஷமே ஏறாதுன்னு அர்த்தம் இல்ல. பாம்புனால பாம்பு தாங்க. இதுவும் பாம்பு தான், அதுவும் பாம்பு தான். என்ன நம்ம பாக்குற பார்வை 2 பேரும் ஒன்னதான் பாக்குறோம். என்ன பாக்குறோம்னாக்க, இவங்க அதிகாரத்துக்கு வந்தாக்க அவங்கள காப்பாத்துவாங்க, அவங்க அதிகாரத்துக்கு வரும்போது இவங்களை காப்பாத்துவாங்க. 2 பேரும் சமநிலை வச்சு பாக்குறோம், வித்தியாசமே கிடையாது. 2 பேருமே ஒண்ணுதான். இப்ப நீங்க சொன்னீங்களா, ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்களா, எடப்பாடி பழனிசாமியா அவங்க அண்ணன் தூக்கி வச்சு கொண்டாடுறாரு, அவர் சேல ஐயா சொல்றோம், தைப்பூசத்துக்கு லீவ் விட்டு சொல்றோம், விடுறாரு, அதை சொல்றோம், அவ்வளவுதான். உன்னை கெஞ்சிரும், கூத்தாடுறோம், நீ விட மாட்டேங்கிற, நல்ல விஷயம் செய்ய தயங்குற, நீ தெரிஞ்சுதான் செய்யறியா தெரியாம செய்யற தெரியல. இங்க நாங்க என்ன பாக்குறோம்னா, இங்க யாரு சிஎம்னு சந்தேகமா இருக்கு. தமிழகத்துல இங்க நடக்கிற அயோக்கியத்தனம் அனைத்துமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகுதா, இல்ல உங்களுக்கு தெரியாம வேற எவனாவது சிஎம் வேலை பார்க்கறான்னா சந்தேகம் வருது எங்களுக்கு. ஏன்னா ஐயாவுக்கு இந்த அளவுக்கு எல்லாம் ஐயா செய்ய மாட்டாங்க, நம்பிக்கை இருக்கு. என்ன அது எவ்வளவு அயோக்கியத்தனம் பாருங்க. சின்ன பிள்ளை கற்பழிக்கிறாங்க, வாத்தியாரை கற்பழிக்கிறாங்க. இது எங்க நடந்திருக்கு சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாடு இப்போ கலவர பூமி ஆயிடுச்சு. மண்ணல் விற்கிறான், மலையை வெட்டி விற்கிறான். என்ன கொடுமையோ கொடுமை. சரிங்க சார், இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லுங்க. கல்லூரிக்கு ஃபுல்லா கஞ்சா பழக்கம் இருக்கா இல்லையா? மறுப்பீங்களா? எல்லா கல்லூரும் கஞ்சா பழக்கம் இருந்துச்சு. அப்ப காவல்துறை கட்டுப்பாட்டுல இல்ல. இப்பதான் புரிஞ்சுக்கிறோம். சாமி நல்லது செஞ்சா உன்னை கொண்டாடுவோம். அந்த மனுஷன் 4000 பிரச்சனை பண்ணாலும் ஒரு 4 நல்லது பண்ணிருக்காரு, அதான் அண்ணன் மென்ஷன் பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி செஞ்சது எல்லாம் நல்லது சொல்லையா? சில விஷயங்கள் நான் கேட்டேன், அதை அவர் பண்ணி கொடுத்தாரு. தைப்பூச திருவிழா கேட்டேன், செஞ்சாரு. தமிழில் குடமுழுக்கு கேட்டேன், தஞ்சை பெரிய கோயில்ல செஞ்சாரு. அதைத்தான் நான் சொல்லிருக்காங்க. இல்ல தமிழகத்துக்கு சிறந்த ஒரு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போல எல்லாம் ஒண்ணுதான். போப்பா, 4 நல்லது செஞ்சிருக்க, என்ன இந்த செய்யல.
உனக்கு அந்த அளவு பரவாயில்ல, அவ்வளவுதான். அதுக்காக எடப்பாடி பழனிசாமி சொல்ல தவிர எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தால சரியான முதலமைச்சர் சொல்ல சரிங்க சார், நீங்க வந்து இது இந்த மாதிரியான நல்லது செஞ்சாங்க, அதனாலதான் நாங்க வந்து அவரை வந்து வாழ்த்தி அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது ஓகே, அது உங்க சைட்ல இருந்து உங்களுடைய தரப்பு வாதத்தை வந்து நீங்க சொல்றீங்க, அதெல்லாம் சரிதான். இருந்தாலும் பின்னாடி இருந்து பாக்குறப்ப வந்து அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா? ஒருவேளை என்டிஏ கூட்டணிக்குள்ள சீமான் அவர்களை இழுக்கிறதற்கு இது ஒரு பெரிய கொக்கியா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தானே பார்க்க முடியுது. பி டீம் சொல்றது ஸ்ட்ரைட்டாவே போய் இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்து சீமான் அவர்கள் சேர போறாரு. எப்பவுமே எனக்கு ஊடகத்துல பேசும்போது கோபம் தான் ஜாஸ்தி வரும். இன்னைக்கு நேரத்துல சிரிப்பு தான் ஜாஸ்தி வருது. எப்பயுமே நான் கொஞ்சம் கோவப்படுற, கொஞ்சம் முன்கோவமா பேசுறாங்க, எனக்கு கோவப்படுது. ஏன்னா நம்ம வந்து இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வந்த பிள்ளைங்க, நம்ம எதையும் எதிர்பார்த்து வந்த பிள்ளைங்க இல்லை. நம்ம எப்படியாவது எம்எல்ஏ ஆயிரும், அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுங்க. என் மண்ணு திராவிட கட்சியில மாட்டிக்கிச்சு, அதை மீட்கணும் ஒரே வேலை. அப்ப இங்க புரட்சி தேவை. அப்ப என் தலைவன் என்ன பண்ணாரு, ஆயுதம் ஏந்தி புரட்சி பண்ணாங்க. ஆனால் சீமான் தம்பிக அறிவாயுதம் ஏந்தி நம்ம வந்து புரட்சி பண்றோம். இவ்வளவு ரொம்ப சிம்பிள், தெளிவா சொல்றேன். நாங்க யார், அவங்க யார் அப்படின்னு. என் மண்ணு, எனக்கான அரசியல், விடுதலை, பண்பாடு, கலாச்சாரம், வாழ்வு எல்லாமே திராவிடம் வீழ்த்திருச்சு. அதை மீட்க நான் போராடுறேன். இவ்வளவுதான், வேற விஷயமே கிடையாது. இப்ப நம்ம எப்படி பாக்குறோம்னா, இவங்களை வீழ்த்தி அமிச்சாலே நாங்க வந்துருவோம். இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, அண்ணா திமுக கூட்டணியோ, இது நீங்க மட்டும் தங்கச்சி, நிறைய பேர் சொல்லி திடுறான். ஒரு ஊழ திறந்தா ஒரு இப்படி குறி அம்பு குறி கேள்விக்குறி போடுறான். அண்ணன் தெளிவா சொல்றாங்க, வருகின்ற 26 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய கூட்டணி அமைக்கும். அது எந்த அரசியல் கட்சியோடும் கிடையாது, தேசிய கட்சியோடும் திராவிட கட்சியோடும் கூட்டணி கிடையாது. அப்ப தேசிய கட்சி எது, காங்கிரஸ், பிஜேபி. திராவிட கட்சி அதிமுக. இந்த 4 பிக்காலி பேர் கூட நான் தமிழ் இல்லைன்னு அறிவிச்சார். உங்களுக்கு தெரியா, தெளிவா சொல்ற பாருங்க. இந்த 4 கட்சியோடுமே நாம் தமிழ் கட்சி கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாது. அப்ப யார் கூட கூட்டணி? அப்ப தமிழ் தேசியத்தை யார் நேசிக்கிறாங்களோ, எங்க அண்ணன் திருமா போன்றவர்கள், எங்க ஐயா அன்புமணி போன்றவர்கள், இப்ப எங்க அண்ணன் ஏற்படும் போது எங்க கூட இருக்க உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. இப்ப சில அமைப்புலாம் வந்துட்டாங்க எங்கிட்ட. இப்ப இவங்க தான் வச்சுக்க கூட்டணி இல்லை, நம்ம கூட தமிழ் தேசியத்தை ஆதரிச்சு இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற நினைக்க எவன்லாம் வரானோ அவன் நம்ம கூட கூட்டணி. அதையும் தாண்டி தமிழ்நாடு மக்கள் அனைவரும் எங்க கூட கூட்டணி. தெளிவா பாத்துங்க. நினைக்கிறீங்க இப்ப அண்ணா திமுக கூட திமுக எல்லாம் கூட்டணி வச்சுதானே வெல்லும், இது என்ன புதுசா இருக்கு? மக்களோட கூட்டணிங்க. என்ன ஒத்த காசு கொடுக்காம, கோடி பண்ணி கொடுக்காம 36 லட்சம் ஓட்டை வாங்கி அண்ணன் செந்தமன் சீமானிக்கு வந்து என்ன மாபெரும் சக்தியாக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியை அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னா எங்க அண்ணன் சீமான் உழைப்பு. அப்ப அவர் அண்ணன் பதில் நாங்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். அப்ப நாங்க சரியா போயிட்டு இருக்கோம். நிறைய கூட விமர்சனம் பண்ணாங்களே, இதெல்லாம் ஒரு கட்சியாப்பா, 1.1 வாங்கலாம்பா சொன்னேன். இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியை கூட்டணி வா வா என்று கூப்பிடுறீங்க. இப்ப இன்னொரு காமெடி ஒருத்தன் சொல்லிட்டு தான், ஒரு நான் இப்ப வரும்போது கேட்டேன், ஹெட்போன் போட்டு கேட்டேன், 500 கோடியை 1000 கோடியை சம்பளத்தை விட்டு விட்டு விசி கட்சிக்கு வருகிறார். இது சிரிப்பா இல்லது? ஏன் வான்னு ஒன்று கூப்பிட்டோமா, வந்துட்டல்ல, அப்படின்னா விளம்பரம் உனக்கு. 8% ஓட்டு தங்கச்சி, 34 லட்சம் ஓட்டு, அரசியல் வேலுள்ள எத்தனை கோடி? நீ பெரியாளா எங்க அண்ணன் பெரியாளா? தெளிவா சொல்ல வேண்டாம். அவர்களுக்கும் அதிக ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு சொல்லுதே சார், அதை என்ன சொல்லுவீங்க? நான் சொல்றேன், நான் ஒரு ஊடகத்தை சொல்றேன், எப்பா நமக்கு தூக்கி சொல்லப்பா, தங்கச்சி பிறந்தா கொஞ்சம் அடிச்சு விட்டோம்ல, பயங்கரமா அடிச்சுடணும், அப்படி அடிச்சு விடுறதான் அது. ஒருத்தர் மற்றெல்லாம் பாருங்களேன், நாம் கட்சியை சொல்ல மாட்டாங்க, பயங்கரமா சொல்லுவாங்க. அவங்களுக்கு இதான் வேலை. இப்போ என்ன ஆய்வு எடுத்தான், ஒரு தொகுதியில் நம்ம வச்சுக்குவோம், ஒரு தொகுதியில் வந்து ஒரு 1.5 லட்சம் மக்கள் இருக்காங்க. நீ இந்த ஒரு சேனல் கொண்டு போற, நாங்கள் ஆய்வு பண்ண கொண்டு போறேன், அந்த 1.5 லட்சம் மக்கள் எத்தனை சந்திப்பீங்கன்னு சொல்லுங்க பாப்பா. ஒரு 5 பேர் சந்திப்பேன். அப்புறம் நீ ஒரு டீயை போட்டு வந்துடுவேன், முடிஞ்சு வச்சு. இதான் ஆய்வா? எங்களை என்ன சொன்னா, நாம் தமிழ் கட்சி இருக்கான்னு சொன்னாங்க. இன்னைக்கு வளச்சோடிச்சு கூப்பிடுறீங்களா? வாங்க வாங்க வாங்க. ஏன் வெற்றியை தீர்மானிக்கும் இடத்துல இருந்தது 24ல் நாம் தமிழ் கட்சி, வெற்றி பெற இடத்துல இருக்கு 26ல். அதனால தான் தவிர்க்க முடியாத நாம் தமிழ் கட்சியை உங்கள தவிர்த்து போக முடியல. அண்ணன் சீமானை தாண்டி இங்க அரசியல் இல்லைம்மா. அண்ணன் சீமானை தாண்டி தமிழகத்தில் அரசியலே கிடையாது. என்ன இளைய பிள்ளைங்க, படிச்ச பிள்ளைங்க, முதல் பட்டதாரி பிள்ளைங்க எல்லாமே அண்ணன் சீமானை பார்த்து இருக்காங்க. அந்த பயம், நீ யார் வேணாம் ராஜா, எது
நாங்க கருணாநிதி ஜெயலலிதா காலத்துல அரசியல் பண்ண வந்த ஆளுங்க. என்ன இவங்கெல்லாம் எங்களுக்கு சும்மா எங்களுக்கு இவங்கெல்லாம் நான் தான் சொல்றேனே, எங்களுக்கான எதிரியை நீங்க நினைக்கிறீங்க மாதிரி கிடையாது ஐயா. எங்களுக்கான எதிரி நாங்க தான் தேர்வு பண்றோம். சும்மா நீலாம் அப்படியா போப்பா, லிஸ்ட்ல உன் பேர் இல்ல, நீ என்ன விமர்சனம் பண்ண, போப்பா ஓரம் போப்பா. நாங்க உங்களை உதிரி கட்சிகளை வைத்த அந்த பிள்ளைங்க இல்ல, தேசிய கட்சிகளையும் திராவிட கட்சிகளையும் அடியோடும் அடி மண்ணோடும் புடிஞ்சு சுழட்டி வீச வந்த பிள்ளைங்க சீமான் தம்பிங்க. அந்த வேலை உறுதியா செஞ்சுட்டு இருக்கோம். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது தெரியாம அவர் அப்படி சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி விளையாட்டுல ஒரு பேட்ச்ல ஆள் இல்லைங்க. அவர் கட்சி கொண்டு போயிட்டு பாருங்க. சரத்குமார் அட வச்சார்ல பிஜேபியில, நீங்க பாத்துருப்பீங்க. இப்ப சரத்குமார் அட வச்சார்ல, ரெண்டா ஆறு வச்சிருக்கா, எங்க எடப்பாடி வச்சிருக்காரு. அதெல்லாம் அட வச்சாச்சுங்க. அதுக்கு ரசீது போட்டு வட்டியெல்லாம் கட்டி மூட்டை தான் கட்சி திருப்பி வரும். எங்க அட வச்சிருக்கீங்க? ஷேட்டுகள் அட வச்ச மாதிரி சரத்குமார் வச்சாரு பாத்தீங்களா? அதே போல தான் வந்து இவர் அட வச்சிருக்காருங்க. இப்ப அண்ணாதிமுக கட்சி எங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்ப அண்ணாதிமுக தலைவர் யார் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஜெயலலிதாவா? எடப்பாடி பழனிசாமி இல்ல, மோடி அனுப்பிச்சாங்க. தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கான் அதிமுக. போப்பா அட வச்சியா, சாப்பிட்டியா, ஓரம் உட்கார போ, ஏன் கத்துற போ, முடிஞ்சு அவ்வளவு முடிஞ்சு. சரிங்க சார், காலம் காலமாக ஒரு இது வந்து இருந்து வருது. ஏன்னா கூட்டணி வைக்காம எந்த ஒரு கட்சியுமே வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது. அப்படிதானே? காலம் காலமா இருந்து வருதுல. இல்ல எந்த ஒரு அடிப்படையில தனித்து நிக்க போறேன்னு சொல்லி இவ்வளவு உறுதியா இருக்காங்க அப்படின்னு இருங்க. எல்லாம் தன்னம்பிக்கை, எங்கள் மக்கள் மீது கொண்ட ஒரு நம்பிக்கை தான். இப்ப அண்ணன் சீமான் தோக்குறாருன்னு நல்லா சொல்றாங்க. பஞ்சாப், குஜராத், ராஜஸ்தான்ல தோத்தாரா போய் சொல்லுங்க பாப்போம். எங்க அண்ணன் கிட்ட, என் தங்கச்சி கிட்ட, எங்க தம்பி கிட்ட, மாமா மச்சான் தோக்குறாரு. என் மக்கள் என்ன தோக்கடிக்கிறாங்க. அவங்க நினைச்சா என்ன ஜெயிக்க வைப்பாங்க. இது வெற்றி என்பது எங்க வெற்றிங்க. இவருங்க வெற்றி வந்து வாக்கு செலுத்துவது ஒண்ணு, வாக்கு பிடுங்கிறது ஒண்ணு. இவெல்லாம் வாங்குறாங்க ஓட்ட. இந்த தமிழ்நாட்டில் 26ல் ₹1 கொடுக்காம இதே திமுக நிக்குமா?